Shruti, Yes, miss. here is your paper. என்னடி மார்க் இது ஷில்பா? மிஸ் கரெக்ஷனே கரெக்ட்டா பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு மிஸ்டேக் கண்டிப்பா இருக்கும். நான் வந்து உட்கார்ந்து கவுண்ட் பண்ண போறேன். அவளையெல்லாம் பார்த்தா எனக்கு காண்டாகுதுடி. அந்த மேகா வேற யாரு? ஆல்ரெடி அவ வந்து 49 வாங்கி இருக்கா. ஹாஃப் மார்க் எக்ஸ்ட்ரா போடணும்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா அவ. ஷில்பா, மார்க் வாங்குறதுலயே மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் நம்ம ரொம்ப ஈஸியான ஸ்டேஜ். அதாவது பேப்பர் கொடுத்த உடனே கிளாஸ்க்குள்ள ஒரு மாதிரி பரபரன்னு இருக்கும். அப்ப மிஸ் கேட்பாங்க, "எனி கரெக்ஷன் மிஸ்டேக் கம் அண்ட் ஆஸ்க்" அப்படினு. அப்பவே அந்த லைனோட லைனா நம்ம போய்ட்டோம்னா மார்க் ஈஸியா கிடைச்சிரும். அவ்வளவு ஈஸியா நான் அந்த கணக்கெல்லாம் கவுண்ட் பண்றதுக்கு நான் அவ்வளவு புத்திசாலியா இருந்தா நான் பாஸ் ஆயிப்பேனே. இது இருக்க மாட்டேனே நானு. சோ அந்த ஸ்டேஜ் ரிஜெக்டட். நமக்கு இல்ல அது. செகண்ட் ஸ்டேஜ். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேஜ்க்குள்ள என்டர் ஆகும். இந்த எல்லா வேலையும் முடிச்ச பிறகு ஒரு பயான அமைதி இருக்கும். அந்த டைம்ல நம்ம கரெக்ட்டா போங்க மேடம் அப்படினு போணும்னா இந்த கிளாஸ் முன்னாடி மொத்த கிளாஸ் முன்னாடி கொஞ்சம் அசிங்கப்படுத்துவாங்க, கழுவி ஊத்துவாங்க, கிழிச்சு தொங்கிடுவாங்க. ஆனாலும் நம்ம மூஞ்சி வந்து அப்படி வச்சிட்டோம்னா ஒரு அரை மார்க் போனா போட்டோம் அப்படின்னு தருவாங்க. ஆனா மூணாவது ஸ்டேஜ் தான் ரெட் ஜோன். அதுல மட்டும் நம்ம என்டரே ஆக கூடாது ஷில்பா. மிஸ் கிளாஸ் ரூம்ல இருந்து கிளம்பி ஸ்டாஃப் ரூமுக்கு போனப்புறம் அங்க போய் மார்க் கேக்குறது. நோ 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 ஷில்பா, அதை மட்டும் நம்ம பண்ணிடவே கூடாது. இப்ப கல்பிரட் மாதிரி மொத்த ஸ்டாஃப் ரூம் முன்னாடி மொத்த மிஸ்ஸுங்களுக்கு முன்னாடி நம்ம அசிங்கப்படுத்தி டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த மிஸ்ஸுங்க எல்லாம் ஒரு மார்க் முழுசா போடணும், இல்ல மார்க்கே போடக்கூடாது. அது என்ன எனக்கு புரியல. அது அரை மார்க் போடுற நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க மேக்ஸ்ல? 1/2 தான் அரைன்னு. கரெக்ட்டா வர்ணவி கரெக்ட்டா 1/2 அதானே 1/2 half. அது என்ன நானும் மேக்ஸ் எக்ஸாம்க்கு இது கேட்டா எனக்கு மார்க் தருவீங்களா? தரமாட்டீங்க தானே? இந்த உண்மைகள்லாம் நம்ம தட்டி கேட்டா, இந்த கேள்விகள்லாம் கேட்டா நம்ம ஃபெயில் ஆக்கிடுவாங்களா? ஃபெயில் ஆக்கினா ஆக்கட்டும். யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ?